மு.க. ஸ்டாலின் துரைமுருகன் உச்சக்கட்ட மோதல், தலைவர் பதவி ராஜினாமா, செம்ம அப்செட்டில் முதல்வர். கடந்த பிப்ரவரி முதல் வாரம் முதல் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் அதிரடியாக மாற்றப்பட்டு வருகிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் தொகுதி வரையறைகள் மாற்றி அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் மாற்றங்கள் நடைபெற்று வருகிறது. இப்படி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் மாற்றம் செய்யப்பட்டு வருவது திமுகவினர் மத்தியில் அடுத்து எந்த மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட இருக்கிறார் என்கின்ற பரபரப்பு நீடித்து வருகிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் மாற்றமும் திமுகவின் மூத்த தலைவரான திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் பெயரிலேயே அவர் கையொப்பமிட்டு வெளிவருகிறது. அப்படி இருக்கையில் இந்த மாவட்ட செயலாளர் மாற்றம் குறித்த அறிவிப்பு வெளிவருவதற்கு சில நாட்களுக்கு முன்பு முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து தன்னுடைய மகனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கேட்டுள்ளார் துரைமுருகன் என்கிற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அதாவது வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வேலூர், அணைக்கட்டு, காட்பாடி, கேவிக்குப்பம், குடியாத்தம் என 5 சட்டமன்றங்களை உள்ளடக்கிய ஒரு மாவட்டமாக அந்த மாவட்டத்திற்கு நந்தகுமார் மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பு முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த துரைமுருகன் 5 சட்டமன்றங்களை உள்ளடக்கிய வேலூர் மாவட்டத்தை பிரித்து காட்பாடி, கேவிக்குப்பம், குடியாத்தம் இந்த 3 சட்டமன்றங்களுக்கு தனியாக ஒரு மாவட்ட செயலாளராக தன்னுடைய மகன் கதிர் ஆனந்தை நியமிக்க வற்புறுத்தி இருக்கிறார் துரைமுருகன். மேலும் எனக்கு வயதாகிவிட்டது, என்னால் மிக தீவிரமாக அரசியலில் ஈடுபட முடியவில்லை. என்னுடைய மகனுக்கு மாநில அளவில் பொறுப்பு இருந்தாலும் ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தால் அவருக்கான கௌரவமும் கட்சியில் இருக்கும். அந்த வகையில் தன்னுடைய மகனின் அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வேலூர் மாவட்டத்தை தொகுதி மறுசீரமைப்பின் மூலம் 2ஆக உடைத்து தன்னுடைய மகனை ஒரு மாவட்டத்திற்கு செயலாளராக நியமிக்க வேண்டும். அப்படி தன்னுடைய மகனை மாவட்ட செயலாளராக நியமிக்கும் போது அடுத்து தம்பி உதயநிதிக்கு மிகவும் பக்கபலமாக இருப்பார் என்றெல்லாம் துரைமுருகன் முதல்வரிடம் தெரிவித்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் முதல்வர் பார்க்கலாம் என்றெல்லாம் மழுப்பிக் கொண்டிருக்கையில் ஒரு உரிமையோடு முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் தன்னுடைய மகனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்க வேண்டும் என்று துரைமுருகன் பிடிவாதம் பிடித்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆன முதல்வர், தற்பொழுதுதான் தெரிகிறது நீங்களெல்லாம் ஏன் உதயநிதியை துணை முதல்வராக வேண்டும் என்று என்னிடம் முன்மொழிந்தீர்கள் என்று. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகிவிட்டால் உங்களுடைய வாரிசுகளுக்கு எளிதாக முக்கிய பதவிகளை பெற்றுவிடலாம் என்பதற்காகத்தானே இப்படி செய்தீர்கள். தற்பொழுதுதான் உங்களுடைய நோக்கம் எனக்கு தெரிகிறது என்று பேசிய முதல்வர், வேண்டுமென்றால் நான் என்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்து விடவா? கட்சியை நீங்களே பார்த்துக் கொள்கிறீர்களா என்று ஆவேசமாகவும் தன்னுடைய பதிலை மு.க. ஸ்டாலின் துரைமுருகனிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் மகனுக்கு எப்படியும் மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிவிடலாம் என்ற எதிர்பார்ப்பில் சென்ற துரைமுருகனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியதாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லை, தற்பொழுது துரைமுருகனிடம் மு.க. ஸ்டாலின் நடந்து கொண்ட விதம் அது துரைமுருகனுக்கு மட்டுமல்ல, அடுத்த திமுகவில் இருப்பவர்கள் வாரிசுகளுக்கு பதவி கேட்டு வந்தாலும் அவர்களுக்கும் இதுதான் என்று உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளதால் அடுத்து தங்களுடைய வாரிசுகளுக்கு பதவி கேட்க தயாராக இருந்தவர்கள் துரைமுருகன் விவகாரத்திற்கு பின் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது.